وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. ووصينا الإنسان بوالديه حملته أمه وهنا على وهن وفصاله في آمين أن اشكر لي ولوالديك إلي المصير. صدق الله العظيم. விண்ணையும் விண்மீன்களையும் மண்ணையும் மனித வர்க்கத்தையும் படைத்து இந்த பிரபஞ்சத்தை பரிபாலிக்கின்ற அல்லாஹுவுக்கு எல்லா புகழும் உரித்தாட்டுவாங்க. அகிலத்தின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியீன்களின் மீதும் தபா தாபியீன்களின் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானம் உரித்தாட்டுமாக. நான் உங்கள் முன்னால் பெற்றோரை பேணுவோம் என்ற தலைப்பின் கீழ் பேச முன்வந்துள்ளேன். அல்லாஹுவுக்கு இணை வைக்க கூடாது என்ற அறிவிற்கு அடுத்தபடியாக பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று கற்றுத்தருகிற மார்க்கம் இஸ்லாம். இன்று சினிமா பாடல்களிலும் மேடை பேச்சுகளிலும் கவிதைகளிலும் மட்டுமே பெற்றோர்களை உருவாக காட்டப்படுகிறது. ஆனால் உண்மையில் அவர்களை பலர் மதிப்பதில்லை, ஏசுவது, ஏன் அடிப்பதையும் நாம் பார்க்கின்றோம். இஸ்லாத்தை தெரிந்தவர் கூட பெற்றோர்கள் விஷயத்தில் தவறளிக்கின்றனர். பிள்ளைகளாலும் மருமகளாலும் மட்டுமே பெற்றோர்கள் முதியோர் எல்லாம் அனுப்பப்படுகின்றனர். 10 மாதம் சுமந்து 2 வருடம் பால் கொடுத்து தாயின் தியாகத்தையும் நண்பனாக இருந்து தனது கடினமான உழைப்பால் காலம் முழுக்க சுமந்து வரும் தந்தையின் தியாகத்தையும் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது சகோதரர்களே. இதை திருமறை குர்ஆன் பின்வரும் வசனங்களை நினைவூட்டுகிறது. 31வது அத்தியாயம் 14வது வசனத்தில்: وَوَصَّيْنَا الْإِنسَانَ بِوَالِدَيْهِ حَمَلَتْهُ أُمُّهُ وَهْنًا عَلَى وَهْنٍ وَفِصَالُهُ فِي عَامَيْنِ أَنِ اشْكُرْ لِي وَلِوَالِدَيْكَ إِلَيَّ الْمَصِيرُ. மனிதனுக்கு அவனது பெற்றோர் குறித்தும் அறிவுறுத்தி உள்ளோம். அவனை அவனது தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டவளாக சுமந்தாள். அவன் பாலருந்தும் பருவம் 2 ஆண்டுகள். எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக, என்னிடமே திரும்பி வருதல் உண்டு. என்னிடமே திரும்பி வருதல் உண்டு. பெற்றோர்களின் ஆலோசனைகளையும் வரலாறையும் கேட்டு தெரிந்துகிறது அவசியமாகும். ஆனால் அவர்கள் நம்மளை அட்வைஸ் பண்ண கூப்பிட்டால் அவர்களை நாம் மூஞ்சில் அடித்த மாதிரி ஏசிவிட்டு அல்லது நக்கல் அடித்து விட்டு செல்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பாவங்களிலே பெரிய பாவம் எது என்று தெரியுமா என்று சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், எது எது யா ரசூலுல்லாஹ்? சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஷத்முர் ரஜுலி லிவாலிதைஹி, ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவது. அப்போ சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார் தன் பெற்றோரை திட்டுவான், எப்படி தன் பெற்றோரை திட்டுவான்? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யசுப் அபர் ரஜுல ஃபயசுப் அபாஹு ஃபயசுப் உம்முஹு ஃபயசுப் உம்முஹு. ஒருவன் இன்னொருவனின் தந்தையை திட்டுவான், உடனே அவன் இவன் தந்தையை திட்டுவான். ஒருவன் இன்னொருவனின் தாயை திட்டுவான், உடனே அவன் இவன் தாயை திட்டுவான். ஆக இவன் தான் இவன் தாயை திட்டுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். குர்ஆன்களிலும் நபி மொழிகளிலும் அதிகமாக வலியுறுத்திய உறவுகள் பெற்றோர்களை பற்றி மட்டும் தான் அதிகமாக வலியுறுத்தி கூறியுள்ளனர். ஏன் அதிகமாக வலியுறுத்தி கூறியுள்ளார்கள்? என்ன காரணம்? அதற்கான விடையை தெரிந்து கொள்ளும் என்றால் உலகில் நடக்கின்ற பல்வேறு விஷயங்கள் நமக்கு உணர்த்தும். ஒரு பெண் தன் கருவுற்றிருக்கும் போது, கருவுற்றிருக்கும் நாள் முதல் அது ஆணோ பெண்ணோ, கருப்போ சிவப்போ என்று எதை பற்றியும் சிந்திக்காமல் வர இருக்கின்ற பிள்ளையின் மீது வைக்கும் அன்பே அளவிட முடியாதது. லண்டனில் 24 நள்ளிரவு 1:30 மணி 24 மாடி கட்டிடம் தீப்பற்றி எரிந்தது. தீயணைப்பு வீரர்கள் போராடினார்கள். 12 மாடி தாண்டி செல்ல முடியவில்லை. 6வது மற்றும் 12வது மாடியில் இருக்கும் பெற்றோர்கள் தங்களால் தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்து தங்கள் பிள்ளைகளை மேலிருந்து கீழிருந்த வலைக்கு போட்டுவிட்டு தங்கள் உடலை தீக்கு இரையாக்கினார்கள் என்பதை படிக்கும் பொழுது, உனக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்ற வார்த்தை பெற்றோர்களுக்கு தான் கச்சிதமாக புரிகிறது. இறுதியாக ஒரு சம்பவத்தை கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன்.
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் 2 சகோதரிகள் இருந்தார்கள். அந்த 2 சகோதரிகளுக்கும் 2 குழந்தை இருந்தது. 2 பேரும் வெளியே சென்றிருந்த போது 2 குழந்தையில் ஒரு குழந்தையை ஓனாய் சாப்பிட்டு விட்டது. அது யாருடைய குழந்தை என்றால் அக்காவுடைய குழந்தையை. அப்போது இந்த சம்பவம் அப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தால் ஒரு குழந்தையை காணாம். அக்கா சொல்கிறாள், இது என்னுடைய குழந்தை, உன்னுடைய குழந்தையை ஓனாய் சாப்பிட்டு விட்டது. அப்போது தங்கச்சி சொல்கிறாள், இல்லை இது என்னுடைய குழந்தை தான், உன்னுடைய குழந்தையை ஓனாய் சாப்பிட்டு விட்டது என்று. இந்த சம்பவம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இது அக்காவுடைய குழந்தை என்று. அப்போ இந்த தீர்ப்பு மனப்பொருத்தாமல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், ஒரு கத்தியை கொண்டு வாருங்கள், இந்த பிள்ளையை 2ஆக அறுத்து 2 பேருக்கும் கொடுத்து விடலாம் என்று. அப்போது தங்கச்சி சொல்கிறாள், இந்த குழந்தை யாரிடம் இருந்தாலும் நன்றாக இருக்கட்டும், இதை சாவடித்து விடாதீர்கள் என்று. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த குழந்தையின் தவிப்பு தங்கச்சியிடம் இருக்கிறது, அதனால் இந்த குழந்தை தங்கச்சியோடது என்று. பெற்றோர்களை மிதிக்கின்ற பிள்ளையாக இருக்காமல் மதிக்கின்ற பிள்ளையாக வாழக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் வழங்குவாயாக என்று கூறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.